பிரதி யஸ்து ஆத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. தஸ்ய கைவல்யார்த்திக்கு காரியம் ந வித்யதே, அவன் கர்மயோகத்தை செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏன்? யஸ்து எவனுக்கு, எவனுக்குன்னா எந்த கைவல்யார்த்திக்கு, ஆத்மரதிரேவ ஆத்மாவையே ரதி ஆசை படைத்தவனா வச்சிருக்கான். ஆத்ம ரதிவேவ ஆத்மாவிடத்திலே ஆசை. சந்துஷ்டஸ்தஸ்ய காரியம் அவன் சியாத் ஆத்ம திருப்தஸ்ய ஆத்மாவனிடத்திலே திருப்தியும் ஏற்படுறது. மாணவக மனிதனுக்கு ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டா ஆத்மாவை அனுபவிச்சு சந்தோஷமும் பட்டுடுறான். ஆத்மாவைத்தான் தானும் ஆசைப்படுகிறான், ஆத்மாவிடத்திலே திருப்திப்படுகிறான், ஆத்மாவை அனுபவித்து சந்தோஷமும் படுகிறான். இந்த மூணு என்ன சொல்லி தெரியுமா? ஆத்மாவையே தாரக போஷக போக்கியமாக வச்சுக்கிறான். இந்த மூணு சொல்லுக்கு அதான் அபிப்பிராயம். இப்போ ஆத்மாவிடத்துல ரதி ஆசைன்னா தாரகமே ஆத்மாதான். தாரக போஷக போக்கியம்னா தாரகம்ங்கிறது நாம் குடிக்கிற நீர், அதை குடிக்காட்டா நம்மால உயிரே வாட முடியாது. அடுத்து போஷகம்னா நாம சாப்பிட்ற சாப்பாடு, சாப்பிட்டா தான் வளர்றதுக்கு நம்மால முடியும். போக்கியம்னா போட்டுக்கிற வெற்றில பாக்கு. அழ்வார் பாசுரத்தில் சாதித்தாரோ இல்லையோ, நெய்யிட நல்லதோ ஒரு சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் கை அடைக்காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்ய நல்லதோர் சாந்தமும் தந்தன்ன வெள்ளியுராக்கவல்ல பையுண்டனாகின்னு ஆழ்வார் பாசுரம். இதுல சொல்லச்சே போக்கியத்தை எல்லாம் சொல்றார். இதுல நெய்யிட நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் கை அடைக்காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் இதெல்லாம் போக்கியமா ஆழ்வார் சொல்லியிருக்காரு. இப்போ வாயில போட்டுருக்கிற வெத்தலை பாக்கு போட்டுக்கிறோம், கல்யாணத்தனி போண்டு சுவாமி, அப்புறம் போட்டுட்டதே இல்லைன்னு நிறைய பேரை கட்டா சொல்லுவா. ஏன் போட்டுனா நல்லா ஜெரிமானம் ஏற்படுமேன்னா ஏற்படும். ஆனா ஒரு கட்டம் நாக்கு பெறல்றது கொஞ்சம் குறையும். நிறைய சாப்பிட சாப்பிட நாக்கு கொஞ்சம் தடிச்சு போடும். பேசுற தொழிலையோ சங்கீதத்திலேயோ பாடகனாகவோ ஆரானும் இருந்தால், இல்ல உபன்யாசகனாகவோ இருந்தால் நாக்கு பெறல்றது கட்டமாயிடும், தாக்கு தாவாயிடும், தாக்கு தாவாயிடும். அதனால அது நேரடியா சொல்லணும்னா முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது. எந்த வஸ்துவுமே அப்படிதான், இயற்கையா எது தேவையோ அதை மட்டும் கொள்ள வேணும். ஆழ்வார் பாசுரத்துல வேடிக்கை எல்லாம் பண்ணிருக்கார். பெரியாழ்வார் பாசுரத்திலே மெய்யிட நல்லது ஒரு சோறு நியதமும் அத்தாணி சேவகமும் கை அடைக்காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலம்னார். காதுல குண்டலம் போட்டுக்கிறோம், கழுத்துக்கு நிறைய அட்டிகை போட்டுக்கிறோம், செங்கலி போட்டுக்கிறோம். இந்த ரெண்டு போக்கியம்னார். ஏன்? கங்கணத்தை சொல்லிருக்கலாமோ இல்லையோ, மோதிரத்தை சொல்லிருக்கலாமோ இல்லையோ, வளையல சொல்லிருக்கலாம், இடுப்பு ஒட்டியானத்தை சொல்லிருக்கலாம். இதெல்லாத்தையும் சொல்லல ஆழ்வார். நம்ம ரொம்ப ஜாகிரதையா கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும்னார். வைக்காத உடனே எழுதி வச்சார், இந்த ரெண்டும் புறத்தியார் பார்த்து பொறாமப்படுறதுக்குன்னே போட்டுக்கிறோமா, மத்த எல்லாத்தையும் நாம பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டு என்னால பார்க்கவே முடியாது. கழுத்துல தோடு போட்டுக்கிறோமே, கல்யாண பேச்சுன்னு முதல்ல ஆரம்பிச்சு 50,000 ரூபாய் 50,000 ரூபாய் வச்சிருக்கோம், தோடுன்னு உடனே சொல்லுவோம். சாமி அந்த தோட்டை என் கண்ணால பார்க்கவே முடியாது, என்ன உனக்காக ஆறு வாங்கினான்? போட்டா எதிராளி பார்த்து பொறாமப்படுறதுக்காகத்தானே வாங்கியிருக்கோம். இப்போ கழுத்துக்கு பூன் இப்படியே பார்த்துருந்தா கழுத்து வலிக்கும். எத்தனை நாள் என்னுடைய கழுத்துல போட்டுக்கிறத நான் பார்க்க முடியும்? அழ்வார் ஜாகிரதை அந்த ரெண்டை மட்டும் சொல்லியிருக்கார் பாருங்க. கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும். என்ன போக்கியம்னா எனக்காக கூட இல்லாமல் பிரத்தியார் பார்த்து என் பேரை வாங்கிக்கிறதுக்காகவே போட்டு இருக்கேன் இல்லையோ. மோதிரம்னா நானான்னு இந்த பெருமாளை சேவிக்க முடியும், ஏதோ கையில வளையல் போட்டிருந்தா நானான்னு பார்க்க முடியும். ஆனா கழுத்துக்கு பூணும் காதுக்கு குண்டலத்தையும் பார்க்கவே உண்ணாது. இதெல்லாம் போக்கியம். அப்ப தாரகம் தண்ணீர், போஷகம் சாப்பாடு அன்னம், போக்கியம் எத்தனை வஸ்துக்கள் என்னென்ன அனுபவிக்கிறோமோ எல்லாம். இந்த மூணையும் அச்சித்தத்துவமா அவன் கொள்ளல. இந்த கைவல்யார்த்தி இந்த மூணையுமே எடுத்துனுட்டான் ஆத்மாவாகவே. ஆத்மாவிடத்திலே ஆசை, ஆத்மா இடத்திலே திருப்தி, ஆத்மா இடத்துல சந்தோஷம். தாரக போஷக போக்கியம் இந்த மூணுமே ஆத்மானு தற்கானோ இல்லையோ. எஸ்து ஆத்மரதிரேவ சியாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. அவன் கர்மயோகத்தை செய்ய வேண்டிய தேவையில்லை. முதல்ல உண்மையை சொல்லிட்டான் கண்ணன். ஏன்னா கைவல்யார்த்தியும் கர்மயோகத்தை செய்வன்னு சொல்லி இவனை குழப்பறதுக்கு கண்ணனுக்கு இப்ப எட்டம் கிடையாது. இப்போ கைவல்யார்த்தி கர்மயோகத்தை செய்ய வேண்டிய தேவையில்லை, உண்மையை முதல் ஸ்லோகத்துல சொல்லிட்டான். அடுத்தது அவன் ஏன் செய்ய தேவையில்லைன்னு தெரிவிக்கிறான். அடுத்த ஸ்லோகம் நைவதஸ்ய கிருத்தேனார்த்தஹ ந அகிருத்தேன இஹ கிஞ்சன கஷ்சன நைவ தஸ்ய கிருத்தேன அர்த்தஹ. கிருத்தேன அவன் எது செய்தாலும் அதனால ஒரு பயன் ஏற்பட போவதும் கிடையாது. கிருத்தேனான்னு அவன் ஏதோ ஒரு கர்மயோகம் பண்றான்னு வச்சுப்போம், அதனால ஒரு பயன் கிடைக்கணும் இல்லையோ. எது கர்மயோகத்துக்கு பயன்? ஒண்ணு உலக இன்பமா இருக்கலாம், இல்ல கண்ணன் சொன்னபடி ஆத்ம சாட்சா்காரமா இருக்கலாம். இவனுக்கு தான் இப்ப ரெண்டுலயுமே கிடையாது. ஏன்னா உலக இன்பத்தை வேண்டான்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிருக்கான், பண்ண போறது இல்ல.
ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பனே கிடைச்சுடுத்து, அதனால அதுக்காக பண்ண போறது இல்லை. அதனால செயலாலே அவனுக்கு எந்த அர்த்தம் பயனும் கிடையாது, தவிர்த்து விட்டார். நான் அகிருத்தேன இக கஷ்டன, அவன் செய்யாதனால அவனுக்கு கட்டமும் இல்லைனுமே. ஏன்னா ஒருவேளை நாம இன்னைக்கு சந்தியாந்தனம் பண்ணாத போயிட்டா இந்த பாவம் வந்துருமோ அப்படின்னு பயப்படலாம்னா, பாவம் வந்துருவோன்னு இங்க இருக்கிறவன் பயப்படணும், பாவம் வந்துருமோ மோட்சம் கிடைக்காதோன்னு நினைக்கிறவன் பயப்படணும். இவன் தான் ரெண்டையுமே இப்ப நினைக்க போறது இல்லையோ. இங்கேருந்து கிளம்பிட்டான், மோட்சத்திலயும் ஆசை இல்லை. அப்ப செய்யாதனால வர்ற பயனை பத்தியும் கவலை இல்லை, செய்ததுனால ஒரு பயனும் பெற போறது இல்லை, செய்யாதனால எந்த நட்டமும் இவனுக்கு ஏற்பட போறது கிடையாது. ரெண்டும் கைவல்யார்த்திக்கு இல்லை. நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டித் அர்த்த வியபாஸ்ரய சர்வபூதேஷு, இந்த ஜீவராசிகள் நிறைந்திருக்கிற உலகத்திலே இவனுக்கு கஷ்டித் அர்த்த வியபாஸ்ரயான்னா ஏதோ ஒரு செயலை செய்து ஒரு பயனாக ஒன்றை பற்ற வேண்டும்ங்கிற தேவையே இவனுக்கு கிடையாது. கஷ்டித் வியபாஸ்ரய, ஒரு பயனாக பத்திரம் இல்லையோ, அதுன்னா கைவல்யார்த்திக்கு எந்த செயலாலே எந்த பயனும் கிடையாது அர்ஜுனா. அதனால அவன் கர்மயோகத்தை பண்றதில்லை. சரி, நீ எப்படி இருக்கணும்னு இப்ப தெரிவிக்கிறான் கண்ணன். தஸ்மாத் அசக்தா சததம் காரியம், தஸ்மாத் அதனாலே, இதெல்லாம் கொஞ்சம் குழப்பறதான எண்ணங்கள். அதனாலேன்னு சொல்லிட்டா எதனாலே, இப்போ எதனாலேனா நீ கைவல்யார்த்தி அல்லாதபடியாலேன்னு வச்சுக்கணும். ஏன் நான் கைவல்யார்த்தி இல்லேன்னு எப்படி தெரிஞ்சுட்டேன்னா, ஏன் அத்த பிள்ளையா இருந்துட்டு நீ கைவல்யார்த்தியா இருக்க முடியாது. அதான் கண்ணனுடைய கடைசி வாக்கியம். இப்போ எனக்கு உறவுக்காரன் ஒருத்தன் என்ன ஆசைப்படாமல் அப்புறம் நான் பிறந்தே பிரயோஜனம் இல்லாத போட அர்ஜுனா. யாரையோ என் திருவடிகளுக்கு வரவழைக்க நான் பிறக்கிறேன்னா, ஏன் அத்த பிள்ளையே என்னிடத்துல ஆசை இல்லாத போட்டா நீ நிச்சயமா கைவல்யார்த்தி இல்லை. அதனால தஸ்மாத் நீ பகவல்லாபார்த்தி தான், கண்ணனிடத்துல ஆசை படைத்தவன் தான். நீ வந்து சேர வேண்டியது என் திருவடிகளையே தவிர உன்னை கைவல்யார்த்தி ஆறத்துக்கு நான் தான் விட்டுடுவேனா. விடலோகாச்சார் அழகா சாதித்தார். கண்ணன் பெரிய சட்டை போட்டு இருப்பான், அங்கி பார்த்த சாரதி இல்லையோ, தேரோட்டிகள்லாம் பெரிய அங்கி சாத்தின்னு இருப்பான். நீங்க பார்சாரதி திருவல்லிக்கேணி சேவிக்கு வந்தீங்கன்னா பெரிய திருவுருவம் தானுமாக சேவை சாதிக்கிறான். அதுல மார்கழி மாசமான அங்கி நன்னா தைச்சு கபாய் கபாய்னு சாத்திராலும் இல்லையோ, கபாய் சாத்திருவா பார்சாதி. அந்த கபாய திறந்து காட்டினான் கண்ணன். இப்போ கீதாச்சாரியன் வாக்கியம் சொல்லிட்டு இருக்கிறச்சே, திறந்தா உள்ளுக்குள்ள கருத்த திருமேனி இருந்திருக்கணும். ஏன்னா கண்ணன் நீலமேக சாமணன் இல்லையோ. ஆண்டாளு பாசுரத்திலே கண்ணனன்னு கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேனே புண்ணி புளிப்பெய்தாற்போல் புறனின் அழகு பேசாதே. ஆண்டாளுடைய பாசுரம், யார் என்கிட்ட ஏற்கனவே புண்பட்டு கிடக்கிறேன் கண்ணனை விட்டு பிரிந்து, அந்த வெந்த புண்ல வேலை பாய்ச்சராப்புல நீங்க வேற பேசாதீங்க. என் ஆண்டாள் பாசுரத்துல சாதிக்கிறாள், புண்ணில் புளிப்பெய்தார் போல், புண்ணை ஏற்படுத்திட்டு நன்னா கொஞ்சம் மிளகா எடுத்து அதுல புளி சேர்த்து இந்த புண்ணுக்கு நன்னா தடை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நான் கண்ணனை பிரிஞ்சு வருத்தப்பட்டு இருக்கேன். நீங்க வேற கண்டபடி சொல்லாதீங்க. கண்ணனன்னு கருந்தெய்வம், கண்ணனை கூட மறந்துள்ளாம் போல் இருக்கு. அவன் திருமேனி கருப்பை என்னால மறக்க முடியாது போல் இருக்கு. என் ஆண்டாளுடைய பாசுரம், அத்தனை கருப்பு கண்ணனுடைய திருமேனி. ஆனா அவன் சட்டையை திறந்தா வெளுத்திருந்ததான். அர்ஜுனன் பார்த்து ஆச்சரியப்பட்டான், இதென்ன கண்ணனே உன் திருமேனி கூட வெளுக்குமா? என்ன கார் மேகம், நீருண்ட மேகம் இருக்கும் இல்லையோ, அது வெளுத்துடும். தண்ணீரை கொட்டி முடிச்சு கொடுத்தனா வெளுத்து போயிடும். அதே போல கண்ணனுடைய திருமேனி கருப்புக்கு காருண்யம் காரணம். கருணை 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 என்கிற நீரை முழுக்கத்தான் உண்டிருக்கானோ இல்லையோ, அந்த கருணை எப்ப முடியறதோ அப்ப மேகம் வெளுக்கும். கருணையும் முடியாது, மேகமும் வெளுக்காது. ஆனா அந்த மேகம் போய் வெளுத்து படுத்தினார். கண்ணன் சமாதானம் சொன்ன அர்ஜுனனுக்கு, உன்னை சேராதபடியால வந்த வெளுப்பு ஜுவரம் அர்ஜுனா, இது எப்ப உன்னோட நான் சேருகிறேனோ அப்பதான் ஜுவரம் தீரும், அப்பதான் மேனி மறுபடியும் கருப்பாகும். ஆக ஒரு அடியவன் தன்னோட சேராமல் போனால் எவ்வளவு ஜுவரம் கண்டு வெளுத்து போகிறான் கண்ணன். அந்த கண்ணனுக்கு ஆத்ம சமசகா, அத்த பிள்ளை அம்மான் பிள்ளை கூட தேரோட்டின்னு வச்சுனுட்டு நீயே கைவல்யார்த்தியா போயிட்டானா அப்புறம் நான் ஆரிடத்துல போய் பேச. அதனால தஸ்மாத் நீ கைவல்யார்த்தி அல்லன், நீ பகவல்லாபார்த்தி தான். அதனால சொல்றத கேட்டுக்கோ, கர்மயோகத்தை அனுஷ்டிப்பாய். ஆக பகவல்லாபார்த்தியாக ஆள் இருந்தாலும் முதல் படி ஆத்ம சாட்சா்காரத்துக்காக அவன் அனுஷ்டிக்கிறான். தஸ்மாத் அசக்தா, அசக்தகான பச்சே இல்லாதவனாக. 2 தடவை அசக்தா அசங்ககான்னு வரும். இப்போ அதுல கண்ணன் பலத்தியாகத்தை ஒரு தரமும் கர்த்திருத்த தியாகத்தை மற்றொரு தரமும் தெரிவிக்கிறார். தஸ்மாத் அதனாலே அசக்தா சததம் காரிய கர்ம சமாச்சர, அதனால் நித்தியமாக கர்ம காரியம் சமாச்சர, இது செய்தே தலை கட்ட வேண்டியது. கர்மயோகத்தை அவசியம் நான் அனுஷ்டித்தாக வேண்டும் என்கிற எண்ணத்தோட காரியத்தை செய்து கொண்டே இருப்பாய். கர்ம காரியம் சமாச்சர, கர்மயோகத்தை தான் நான் செய்ய வேண்டும். ஏன்? நான் கைவல்யார்த்தி அல்லாதபடியால், ஞான யோகிக்கும் கர்மம் விட்டு விடாதபடியால், கர்மயோகம் செய்வதற்கு சுலபமானபடியால், கர்மயோகத்திலே நழுவுவதற்கு இடமில்லாதபடியால், கர்மயோகம் பள்ளமடையாக
மேலிருந்து கீழே பாழ்கிறபடியால், கர்மயோகம் ரொம்ப நாளா எனக்கு பழகினபடியால். அப்ப இந்த தஸ்மாது இத்தனை வச்சுக்கணும். இத்தனை காரணங்களாலே நீ கர்மயோகத்தை தான் செய்ய வல்லவனே தவிர ஞான யோகத்தை ஆச்சரிக்காதே என்று தெரிவித்தான். தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர. அசக்தஹி ஆச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷா. அசக்தா நான் செய்யறேங்கிற எண்ணம் இல்லாமல் செய்ன்னு சொன்னதுக்காக நீ செய்யறேன்னு நினைச்சு செஞ்சுராது அர்ஜுனா. பலத்துல ஆசை வையாமல் செய். கிழ அசக்தா தஸ்மாத் அசக்தஹான்னா பலத்துல ஆசை வையாமல் செய்யினா. இந்த ஸ்லோகத்துல முன்பாதி ரெண்டு பாதி பின்பாதி ரெண்டுத்திலையும் அசக்தா அசக்தகான்னு வந்திருக்கு. முன்பாதி அசக்தா பலத்தில் ஆசை இல்லாமல், பின்பாதி அசக்தா நான் செய்தேங்கிற எண்ணம் இல்லாமல். அகிருத்திருத்த அனுசந்தானத்தோட கூட ஆச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷா. அப்படி கர்மயோகத்தை அனுஷ்டித்துக் கொண்டே வந்தால் பரமாப்னோதி பரமத்தை அடைகிறான். பரம்னா பிரகிருதியை காட்டிலும் உயர்ந்த ஜீவாத்ம தரிசனத்தை அடைகிறான், ஆத்ம சாட்சா்காரத்தை அடைகிறான். இது 19வது ஸ்லோகத்தோட. இந்த 3 ஸ்லோகங்களால் கைவல்யார்த்தியனுடைய நிலை, அவன் கர்மயோகத்தை செய்ய வேண்டிய தேவையில்லை, நீ கைவல்யார்த்தி இல்லை, அதனால கர்மயோகத்தை அனுட்டி. இது 3 ஸ்லோகங்களால தெரிவித்தான். அதுக்கு மேல 20வது ஸ்லோகம். ஆக இப்ப நம்ம கிட்டத்தட்ட 3/4 நாழி ஆற பத்தி வேண்டாமோ அவனை பத்தி இந்த ஸ்லோகத்துல முடிச்சுட்டு இருக்கோம். நாம அதை பத்தி இல்லை. இப்போ இருந்தாலும் ஸ்லோகத்தை விட்டுட்டு மேல போறதுக்கு நம்மால முடியாது. ஏன்னா வாதத்துக்கு நாளைக்கு ஆறான ஒருத்தன் கைவல்யார்த்தி வர அவன் வாதம் பண்ணிடுவனோ இல்லையோ. அதனாலதான் கீதாச்சாரம் ரொம்ப ஜாகிரதை. அவனுக்கு தெரியும் 5150 வருஷம் கழிச்சு கைவல்யார்த்தி இருக்க போறது இல்லைன்னு. இருந்தாலும் வேணும்னு எதுக்கு ஸ்லோகம் சொல்லியிருக்கான்? அன்னைக்கு உபயோகப்படுற ஸ்லோகம். 2வது எவனான ஒருத்தன் என்னைக்கான முளைச்சு வந்தா சந்தேகம் வந்துருத்துனா, அதனால அன்னைக்கே முடிச்சுட்டான். அதனாலதான் இந்த காவியங்களை சாஸ்திரம் ஆதி காவியம்னு சொல்லுவா, மகா காவியம்னு சொல்லுவார்கள். ஒரு கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றேன். நான் இன்னைக்காக மட்டும் பதில் இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த பதில் என்னன்னைக்கு நிற்க வேணும். அப்பதான் அதை வசந்த படைப்பா சொல்லுவாளே தவிர இன்னைக்கு ஏத்தாப்புல பேசிட்டு போயிட்டா நாளைக்கே படுத்துனா பிரயோஜனம் இல்லாமல் போகும். அடுத்து 20வது ஸ்லோகம். இந்த 20வது ஸ்லோகத்திலே முதல் பாதியை தனியா பிரிச்சுக்கணும், அடுத்த பாதியை தனியா பிரிச்சுக்கணும். தான் சொன்னதுக்கெல்லாம் ஒரு பெரியவருடைய வாழ்க்கை வரலாற்று எடுத்து காமிச்சுட்டான். இப்ப கண்ணம் நீங்க இந்த 700 ஸ்லோகங்களையும் புரட்டி பார்த்தீங்கன்னா யார பத்தியும் கண்ணன் பேசியிருக்கவே மாட்டான். தன்னை பத்தி பேசிப்பன். இது ஒரு ஸ்வய புராணம். இந்த கீதைங்கிறதே கண்ணன் தன் மாற தட்டிண்டு நான் தான் அப்படின்னு முழுக்க சொல்லிட்டுதான். பாவம் மத்த பேர் சொல்லுவான்னு எதிர்பார்த்தான், ஒத்துன்னு சொல்றதா தெரியல, தானேயானு சொல்லிட்டு போடுவோன்னு சொல்லிட்டுதான் இப்ப இந்த கீதா சாஸ்திரமே. எல்லாரும் அவனை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கணும், பண்ண காத்துருக்கல யாரும். அவன் பெருமை அவனான உண்மையா பேசிக்கணும் இல்லையோ. ஆனா இந்த இடத்துல மட்டும் ஒரு பெரியவரை பத்தி பேரை எடுத்து தெரிவிக்கிறான் கண்ணன். 20வது ஸ்லோகம். கர்மணைவகி சம்சித்திம் ஆஸ்திதாக ஜனகாதய. ஜனகன் ஒரு பெரியவருடைய பெயர் எடுத்து மேற்கோள் காட்டுகிறான். கர்மயோகத்தாலேயே சம்சித்திம் ஆத்ம சாட்சா்காரத்தை ஜனகர் முதலான ராஜ ரிஷிகள் அடைந்தார்கள். அப்போ தான் சொன்ன வாதத்துக்கு மேலையார் செய்வனகள். இது சிஷ்டாச்சாரம் உண்டுன்னு எடுத்து காட்டுகிறான் கண்ணன். நம்ம சம்பிரதாயத்துல இந்த சிஷ்டாச்சாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நாம வேதம் சொல்லித்துங்கிறதுக்காக மட்டும் செஞ்சிட மாட்டோம். அதை எங்க பூர்வாச்சாரியர்கள் பண்ணிருந்தா தான் நாங்க செய்வோமோ தவிர இது சொல்லித்துங்கிறதுக்காக பண்ண ஆரம்பிச்சா வேத சேனையாகம் பண்ணு உன் விரோதி போடுவன்னு சொல்லும். நான் உட்காந்து சேனையாகம் பண்ணலாமா என் விரோதிகள்லாம் போறதுக்காக? அது பூர்வாச்சாரியர்கள் பண்ணதன்னு. எனக்கு எது ஏற்புடையதோ அதைத்தான் நான் செய்யணுமே தவிர சொல்லித்துங்கிறதுக்காக எல்லாம் நாம செய்ய உண்ணாது. ஒரு சின்ன சரித்திரம் சொல்றேன். சுவாமி பராசர பட்டர் சின்ன வயசு குழந்தை. ராமானுஜர் அப்ப எழுந்தருளி இருந்த ஆச்சாரியன். பட்டருடைய தகப்பனார் புறத்தாழ்வான், புறத்தாழ்வானுக்கும் ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர். அழகா சாதித்தாருடைய திருவரங்க தமுதனார் தன்னுடைய 7வது பாசுரம் ராமானுஜ நூத்தந்தாதி அதுல தெரிவிக்கிறார். மொழியைக் கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடத்தும் நம் புறத்தாழ்வான் சரண் கூடிய வெண். புறத்தாழ்வானுடைய திருவடிகள் பிரபாவத்தை திருவரங்க தமுதனார் அற்புதமா எடுத்து காட்டியிருக்கார். இந்த புறத்தாழ்வானுடைய குமாரர் தான் ஸ்ரீ பராசர பட்டர். அவ்வளவு மேதாவி. அந்த மேதாவி சிறு பிள்ளை போய் ராமானுஜர் இடத்துல கேட்டாராம், நீங்கள்லாம் துவயம்னு விடாம சொல்லிருக்கீங்களே, ஸ்ரீமன் நாராயண சரணு சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. இந்த துவயமந்திரத்துல அப்படி என்னதான் அர்த்தம் இருக்கு? எனக்கு தான் சம்ஸ்கிருதம் தெரியும், எனக்கு தான் பாண்டித்யம் இருக்கும். இந்த துவயத்துல இருக்கிற அர்த்தத்தை சொல்ற இன்னொரு மந்திரத்தை கண்டுபிடிச்சு விட்டா என்ன? ஏன் இதை மட்டும்தான் சொல்லணுமான்னு? துவயத்தினுடைய அர்த்தம் எல்லாம் இருக்கிறா போலே இன்னொரு மந்திரத்தை கண்டுபிடிக்கிறது கட்டமானு கேட்டாராம். உடையவர் பதில் சொன்னார், நீ ஒண்ணு இல்ல 10 கூட கண்டுபிடிப்பேன்னு எனக்கு தெரியும், உனக்கு அத்தனை சக்தி உண்டுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அது என் பெரிய நம்பிகளோ ஆள வந்தாரோ சொன்னதாக இராது. நீ எவ்வளவு நாள கண்டுபிடிச்சுன்னு போலாமே தெரிவ துவயத்தை எங்க பெரிய நம்பிகள் சொல்லி கொடுத்ததா அது இருக்காதே.
எங்க ஆளவந்தார் உச்சாரணம் பண்ணிதான் அது இருக்காதே, எங்க நாதமுனிகள் ஆதரிச்சதா இருக்காதே, ஆச்சாரிய ருச்சி பரிகிரகித்தன் துவயந்தானே தவிர எத்தனை விட்டாலும் போனாலும் இந்த சப்தத்தை தான் சொல்லுவோம், இன்னொன்னத்தை சொல்லிட மாட்டோம். இது மேலையார் செய்வனர்கள். பூர்வாச்சாரியர்கள் எதை நடத்தி காட்டினார்களோ அதைத்தான் நாம் நடத்துவோம். ஏன்னா பகவான்னா அவர் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி எப்படி வேணா நடந்து விடுவார். ரொம்ப தூரம் நாம அவரை பத்தி பேச முடியாது. இப்போ எதுவும் அவருக்கு தகும். இப்ப பெருமானுக்கு கொண்டு போய் கொடுத்தா, குஹப்பெருமான் இடத்துல ராமன் போய் சேர்ந்தானோ இல்லையோ, அவனுக்கு காய் கனி மாம்சம் முதலானவர்களும் கொண்டு போய் குஹப்பெருமான் சமர்ப்பிச்சான். ராமன் எல்லாத்தையும் வேணும்னு சொன்னா வேண்டாம்னு சொன்னாங்கிற கதை இருக்கட்டும். இப்ப ராமன் நமாம்சம் ராகவோ புங்கே ராமாயணத்தை சொல்லியிருக்கு. இந்த சீதையை பிரிந்த 10 மாசம் ராகவன் மாம்சம் உண்ணவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் தான் வச்சுப்போம். அதனாலே இப்ப ராகவன் சாப்பிட்டானேங்கிறதுக்காக நான் சாப்பிட முடியுமான்னு ஆரம்பித்தார். கத்திரிய குலத்துக்கு அது அவனுக்கு ஏற்புடையது, பிராமணர்களான நமக்கு ஏற்புடையதன்னு. யாரோத்தர் பண்ணினாருங்கிறதுக்காக பெருமான் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிடுவான். அதை பார்த்தெல்லாம் நாம நடந்துக்கிறது முடியாது. நம்ம பூர்வாச்சாரியர்கள் என்ன பண்ணிருக்காளோ அதைத்தானே நாம பார்ப்போம். இப்ப அர்ஜுனனுக்கு உள்ளுக்குள்ள சந்தேகம். எல்லா வாதமும் நன்னாத்தான் வைக்கிறான். இவன் மாயாவி, இவன் வேணும்னு என்ன பண்றதுக்காகவான்னு எத்தையான்னு சொல்லிட்டு போயிடுவான். அதனால இந்த கர்மயோகத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. வாதம் நேர பேசிண்டே வருவோம். எத்தையும் ஒத்துக்கிறதுக்கு ஆசை இல்லைன்னா நினைக்கவே முடியாத ஒன்னை எடுத்து சொல்லி இதனால நான் ஒத்துக்கல சுவாமி அப்படின்னு முடிச்சிடலாமோ இல்லையா? அர்ஜுனன் அந்த மாதிரி முடிக்க பாக்குறான். உன் வாதம்லாம் நன்னாத்தான் இருக்கு, ஆனால் இது நீ சொன்னதுக்காக நான் எடுத்துக்க முடியாது, இது பெரியோர்கள் நடத்த உண்டா என்ன அர்ஜுனன் கேட்கிறதா வச்சுட்டு சமாதானம் சொல்றான். ஜனகரே இதத்தான் அனுஷ்டித்தார். கர்மணைவக சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா. ஜனகன் முதலான ராஜரிஷிகள் எப்ப ராஜரிஷின்னு சொல்லிட்டானோ, இங்க 2-3 முக்கியமான விஷயம். இப்ப கர்மணைவகி கர்மயோகத்தாலேயே சம்சித்திம் ஆத்ம சாட்சா்காரத்தை ஆஸ்திதாக அடைந்தார்கள் ஜனகாதயா, ஜனகன் முதலான ராஜரிஷிகள். இதுல எப்ப ராஜரிஷின்னு சொல்லிட்டானோ அர்த்தம் என்ன வாங்கிக்கணும் தெரியுமா? ஞான யோகத்துக்கு அதிகாரம் இருக்கிற ரிஷிகள்னு வாங்கிக்கணும். அப்ப ஜனகாதயா ஞான யோகத்துக்கு அதிகாரம் இருக்கிற ராஜரிஷிகள் கூட கர்மணைவகி கர்மயோகத்தினாலதான் ஆஸ்தித்தார்களே தவிர ஞான யோகத்தை பத்தல அர்ஜுனா. அப்ப கர்மயோகத்துக்கு அதிகாரம் மட்டும் இருந்து ஞான யோகத்துக்கு அதிகாரம் இல்லாதவாளை பத்தி நான் பேசல. இப்போ ஞான யோகத்துக்கே அதிகாரம் இருக்கு, அவன் கூட கர்மயோகத்தை தான் அனுஷ்டிக்கிறான். கர்மணைவகி சம்சித்திம். சம்சித்திம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம். இப்போ சம்சித்தின்னு ஆத்ம சாட்சா்காரம். ஆனா அர்த்தம் தாத்பரிய சிந்திக்கல தேசிகன் சாதித்தார். ஞான யோகத்தை அனுஷ்டித்து எந்த ஆத்ம சாட்சா்காரத்தை அடைவமோ அதே ஆத்ம சாட்சா்காரத்தை கர்மயோகத்தை அனுஷ்டித்து அடைந்தார்கள். இப்ப 2 முக்கியம். ஞான யோகத்துக்கு அதிகாரி கர்மயோகத்தை தான் அனுஷ்டிக்கிறான். 2வது அவனும் ஏதோ 2ஆம் தட்டு போனா போறது இருந்திருப்ப, ஞான யோகத்தால எந்த பலன் கிடைக்குமோ அதே பலத்தை அடைந்தான். நாமே சொல்லுவோம், நாம இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிருந்தா இன்னென்ன சம்பளம் நமக்கு கிடைக்கும், என்னென்ன படிச்சிருந்தா இன்னென்ன வேலை நமக்கு கிடைக்கும் சொன்னோம். என்னால 10 மணி நாள் உழைக்க முடியாது சுவாமி, ஒரு நாளைக்கு 4 மணி நாள் தான் நான் வேலைக்கு வருவேன். அதுக்கு என்ன, அப்ப 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டேன், 6,000 ரூபாய் தான் கொடுப்பேன் சொன்னா நியாயம். ஆனா அந்த மாதிரி இல்லைங்க. இப்போ இந்த இடத்துல நீ 4 மணி நாள் வா, 2 மணி நாள் வா, வராம இரு, உனக்கு 10,000 ரூபாய் உண்டு அப்படிங்கிறாப்புல சொல்றான் கண்ணு. இப்போ ஞான யோகம்ங்கிறது ரொம்ப வசதி, அதனால ஆத்ம சாட்சா்காரம் கிடைச்சிடும். கர்மயோகம் அதை விட குறைச்சல், அதனால ஆத்ம சாட்சா்காரத்துக்கு 2வது தட்டு இருந்தா ஏதோ ஒண்ணு கிடைக்கும் சொல்லல கண்ணன். அப்படி இப்ப ஞான யோகம் நீ வசத்தின்னு நினைச்சுக்காய் அர்ஜுனா, அது எந்த ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்குமோ அதே பலத்தை தான் கர்மயோகமும் கொடுக்கும், பயந்து விடாதே. கர்மணைவிக சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா. ஜனகர் முதலான ரிஷிகள், ரிஷின மந்திர திரட்டா, இக்காலம் முக்காலம் எல்லாத்தையும் உணர்ற சக்தி அவனுக்கு இருக்கும் இல்லையோ. ஞான யோகத்துக்கு சக்தி படைத்த ஜனகன் கூட கர்மயோகத்தாலே தான் சென்றான். அவ்வளவு சக்தி ஜனகனுக்கு இருக்காங்கிற சந்தேகம் வரும். ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றேன். யாக்ஞவல்யருடைய சிஷ்யன் ஜனக மகாராஜன், சீதனுடைய தகப்பனார் ஜனகர் அல்லவா, அவர் யாக்ஞவல்யர் இடத்துல காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார். நித்தியம் ஜனகர் வந்தாத்தான் யாக்ஞவல்யர் காலக்ஷேபம் ஆரம்பிப்பார். அவர் வரலைன்னா இவர் ஆரம்பிக்க மாட்டார், காத்துன்னு இருப்பார். பக்கத்துல இருந்த சிஷ்யாள் நினைச்சா ஏதோ கொடுக்கல் வாங்கல் இருக்கும் போல் இருக்கு ராஜா வல்யம், அதனாலதான் அவர் வந்தாத்தான் ஆரம்பிக்கிறார். நம்மகிட்ட என்ன இருக்கு, மகரிஷி கமண்டலமும் வஸ்திரமும், அதனால நாம என்ன கொடுத்துட்டு போறோம் இப்படின்னு வாழலாம் ஒரு தப்பான அபிப்பிராயத்தோட இருந்தா. யாக்ஞவல்யர் இவ எண்ணத்தை மாத்தணுங்கிற முடிவுக்கு வந்துட்டார். ஒரு நாள் தான் காலக்ஷேபம் பண்ணிட்டே இருக்கிறச்சே தன் யோக பிரபாவத்தாலே மிதிலை நாடு பத்தி எரியறாப்புல காட்டினார். உண்மையா எரியல, பொய்யா யோகத்தால எரியாப்ப காட்டினார். அவன் ஓடிப்பட்டான். ஒரு மகர்ஷி கூட அந்த இடத்துல இல்ல. இவர் ஓடினார், இவர் ஓடினார், இவர் ஓடினார், இவர் ஓடினார். ஜனகன் ஆஸ்தானத்தை விட்டு நகராம உட்காந்துருக்கான். தான் ஆசனம் எதுவோ அதை விட்டு இப்படி அப்படி ஜனகன் நகரல. ஒரு மகர்ஷியும் ஓடினார், போய் பார்த்தார், ஒண்ணு எரியலேன்னு தெரிஞ்சுன்னு திரும்ப வந்து இடத்துல உட்கார்ந்துட்டான். மெதுவா யாக்ஞவல்யர் கேட்டார்,
மகர்ஷியே, உமக்கு இன்னைக்கெல்லாம் இருந்தா எவ்வளவு போயிருக்கும்? ஒரு ஜோடி பூனல் போயிருக்கும். உமக்கு இன்னைக்கெல்லாம் இருந்தா எவ்வளவு போயிருக்கும்? ஒரு மாந்தோல் போயிருக்கும். உமக்கு என்ன போயிருக்கும்? ஒரு கமண்டலம் போயிருக்கும். இவ்வளவுதான் இவாளுக்கு போயிருக்கு போறது. இவா ஓடி போனா இந்த ஜனகன் மட்டும் நகராத உட்காந்துருக்கானே, ஜனகனே நீ ஏன் ஓடலேன்னு கேட்டார்.